Hey guys, welcome back to the channel. I am Muralidharan and this is my channel Code with Murali. இந்த வீடியோவில் நான் பார்க்க போறேன்னா ஃபிபனாச்சி சீரிஸ் அப் டு n டேர்ம்ஸ் இதுதான் பார்க்க போறோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபேக்டரல் ஆஃப் த நம்பர் அந்த ப்ராப்ளம் கவர் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்கை என்னோட பின் கமெண்ட்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மீன்ஸ் எத்தனை நம்பர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிற ஃபிபனாச்சி சீரிஸ்லன்னு தான் அர்த்தம். ஸோ நான் 8 தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபிபனாச்சி சீரிஸ். மொத்தம் இதில் 8 நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி சீரிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 2 வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 0, நெக்ஸ்ட் 1. இப்போ யூசர் வந்து என்கிட்ட 8 டேர்ம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறாரு. அதாவது இந்த இனிஷியல் வேல்யூ வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 6 அதை வந்து நம்ம சீரிஸாக பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்து தெரியும், ஃபர்ஸ்ட் 0 1 1 வந்து இந்த சீரீஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்க இந்த 6 வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்க போகிறோம். ஓகே, நான் இனிஷியலாக எடுத்த அந்த 0 1ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். அந்த 1 எடுத்து திருப்பி நான் என்ன பண்ணிடுறேன், இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த சீரீஸ். ஸோ அதையும் நான் திருப்பி எடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ என்னோட தேர்ட் வேல்யூ வேணும், ஃபோர்த் வேல்யூ வேணும். அதுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக இருக்க அந்த 2 வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இந்த 1 ஆட் பண்ணி திருப்பி 2 கிடைக்கும். அந்த 2 எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 3 வேணும். 3க்கு வந்து ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணி 3 அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5க்கு என்ன பண்ணணும், திருப்பி வந்து லாஸ்ட் 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதை ஆட் பண்ணால் 5 வரும். திருப்பி அதே லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இருக்கிற 2 வேல்யூ எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போவேன். ஸோ இதான் கைஸ் ஃபிபனாச்சி சீரீஸ்க்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஃபிபனாச்சி சீரீஸ்னா addition of the previous 2 values. Okay, so before going to the video, before நம்ம வீடியோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் அந்த ஃப்ளோ சார்ட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது என்ன, ஃபர்ஸ்ட் யூசர்ட்டு வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். இந்த இன்புட் என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோன்றது. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை செக் பண்ணிக்கிறேன். அந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா 0 டேர்ம்ஸ் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அது நோவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் செக் பண்ணுறேன். அந்த நம்பர் வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒரு டேர்ம் வந்துன்னா அது 0 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 0 தான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நம்பர்னா 0வே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படியே. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா இப்போ தான் வந்து மெயின் ப்ரோக்ராமே வருது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், இனிஷியலாக வந்து ஒரு சீக்வன்ஸ் 0 and 1, அந்த சீக்வன்ஸை நான் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன் சீக்வன்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில். இப்போ இந்த வைல்டு இப்போ என்ன பண்ண போகுது, அந்த லென்த் ஆஃப் த சீக்வன்ஸ், அதாவது நம்ம இனிஷியலைஸ் பண்ண சீக்வன்ஸோட லென்த்து லெஸ் தேன் n, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை விட அது சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லூப் ரன் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் வேல்யூவும் செகண்ட் லாஸ்ட் வேல்யூனா 1, செகண்ட் லாஸ்ட்னா 0, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திருப்பி அதே அந்த சீக்வன்ஸோட நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது திருப்பி நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் இந்த சீக்வன்ஸோட லென்த் வந்து கிரேட்டர் தென் n வரைக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த சீக்வன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதான் கைஸ் இந்த ஃபிபனாச்சி சீரிஸ்க்கான ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபிபனாச்சி சீரிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஃபிபனாச்சி. அந்த ஃபிபனாச்சிக்குள்ள ஒரு பேராமீட்டர் வாங்க போகிறோம். அந்த பேராமீட்டர் n. இந்த n என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து யூசர் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த n. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இஃப் n is less than or equal to 0 பார்க்குறோம். ஒருவேளை நம்ம வாங்குற n வந்து less than or equal to 0 வந்தால் நம்ம அப்பவே என்ன பண்ணிடுறோம், ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளால 0 ஆர் மைனஸ் எலமெண்ட்ஸை வச்சு நம்மளால ஃபிபனாச்சி சீரிஸை பிரிண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன், n is double equal to 1 செக் பண்ணுறோம். ஒருவேளை n வந்து 1 இருந்தால் என்ன ஆகும், 1 இருந்தால் அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது 0 மட்டும் நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் வேல்யூ வித் லிஸ்ட், அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த 2 இஃப் கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா
இப்போ தான் நம்ம ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம். ஒரு சீக்வன்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் இனிஷியல் வேல்யூஸ் 0 அண்ட் 1 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபிபனாச்சி சீரிஸை ரன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு வைல் லூப் எடுத்துக்கிறோம். இந்த வைல் லூப் என்ன பண்ண போகுதுன்னா லென்த் ஆஃப் த சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ்ன்ற இந்த ஒரு லிஸ்ட் இது வந்து லெஸ் தென் என்னா இருக்க வரைக்கும், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட லெஸ் தான் என்னா இருக்க வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சீக்வன்ஸ் டாட் அப்பண்ட் இந்த சீக்வன்ஸை திருப்பி என்ன பண்ண போகிறோம், கரண்ட் வேல்யூ ஒன்று அப்பன் பண்ண போகிறோம். அது என்னன்னா இந்த லாஸ்ட் வேல்யூ செகண்ட் லாஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணி தான் இப்போ இதில் அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு லிஸ்ட்டில் லாஸ்ட் வேல்யூ எப்படி எடுப்போம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுப்போம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் -1 சீக்வன்ஸ் ஆஃப் -1 யூஸ் பண்ணால் இது லாஸ்ட் வேல்யூ எடுக்கும், அதாவது 1 ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து வந்து செகண்ட் லாஸ்ட் எது 0, அது எப்படி எடுப்போம், அது ஒன்றும் இல்லை -2 யூஸ் பண்ணுவோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் -2 இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா அதோட லாஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அதை டைரெக்டாக என்ன பண்ணுறோம், அதே சீக்வன்ஸ் என்ன பண்ணிடுறோம், அப்பன் பண்ணி வச்சிடுறோம். ஃபைனலாக இந்த லூப் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சீக்வன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் யூசருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூசர்கிட்ட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்க போகுதுன்றதை இன்புட்டாக வாங்கிக்கலாம். இப்போ என்கிட்ட அந்த டேர்ம்ஸ் வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். அப்புறம் தான் நம்ம அந்த சீரீஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், ஃபிபனாச்சி சீரிஸ் அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் உள்ள என்னன்ற ஒரு வேல்யூ வரப்போகுது. அந்த எண் எதுனா நம்ம இன்புட் ஆக போகிற இந்த எண்ணு தான், அதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்டர் த டேர்ம்ஸ். இப்போ நான் 8ன்றதை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் நம்ம இங்கே வச்சிருக்க மாதிரியே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் கைஸ் அந்த ஃபிபனாச்சி சீரிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் எக்ஸைட்டிங் ப்ராப்ளமோட வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.